வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. நம்ம டெட் எக்ஸாமுக்காக மேக்ஸ் கொஸ்டின் சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம 410 கேள்விகள் பார்த்தாச்சு. இந்த வீடியோல 411 420 வரைக்கும் பார்க்கலாம். ஒவ்வொரு வீடியோலும் 10 கேள்வி பதில்கள் நம்ம பார்க்கலாம். பாருங்க, 411. ஒரு விற்பனையாளர் 3 பொருட்களை 325, 450 மற்றும் 510 என வாங்குகிறார். அவற்றை முறையே 350, 425 மற்றும் 525 என விற்பனை செய்கிறார். அவருடைய மொத்த லாபம் அல்லது நஷ்டம் காண்க. அதாவது ஒரு 3 பொருளை 325, 450, 510க்குன்னு வாங்குறாங்க. அந்த 3 பொருளையும் 325 350க்கு விற்கிறாங்க. 450வது பொருளை 425 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 510 ரூபாய் பொருளை 525 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது மொத்தம் பாத்தீங்கன்னா லாபமா நஷ்டமான்னு கேட்குறாங்க. அப்ப இது வாங்கின பொருள் காஸ்ட் பிரைஸ், அதாவது அடக்க விலை. விற்ற பொருள் செல்லிங் பிரைஸ், அடுத்தது விற்பனை விலை. இப்ப இது எல்லாத்தையும் இதெல்லாம் கூட்டி எது அதிகம்னு பார்த்துட்டு மைனஸ் பண்ணும். அதுலயே லாபம் நஷ்டம் தெரியும். பாருங்க, இப்ப காஸ்ட் பிரைஸ் இது என்னது? அடக்க விலை. அடக்க விலை எவ்வளோன்னு பார்ப்போமா? 325, 450, 510. இதை கூட்டினா 5, 7, 8, 9, 12, 1285 ரூபா. இதே செல்லிங் பிரைஸ் பாருங்க, விற்பனை விலை. நீங்க கேள்வி எழுதியிருப்பீங்க, அதனால நான் அப்படியே டைரக்டா போடுறேன். 350 ரூபாய், 425, 525 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. இப்போ டோட்டலா 10. இது 4, 5, 10, மீதி 1, 9, 12, 13, 1300 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. அந்த மொத்தம் 3 பொருளையும் 1285 ரூபாய்க்கு வாங்கி 1300 ரூபாய்க்கு மொத்தம் 3 பொருளையும் வித்திருக்காங்க. அப்ப எது அதிகம்? நம்ம விற்பனை விலை தான் அதிகம், காஸ்ட் பிரைஸ் கம்மி. அப்ப கண்டிப்பா இது லாபம். அப்ப லாபம்னா என்னன்னு பாருங்க. அப்ப லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. அப்ப விற்பனை விலை எவ்வளவு? 1300. அடக்க விலை எவ்வளவு? 1285. இது ரெண்டையும் மைனஸ் பண்றோம். பண்ணா 5, 1, 15 ரூபாய் லாபத்துக்கு அங்க வித்திருக்காங்க. அடுத்த சம் பார்க்கலாம். 412. ஒரு பல்பொருள் அங்காடி விற்பனையாளர் 750க்கு ஒரு கணிப்பானை வாங்கினார். ஒரு கணிப்பானை எவ்வளவுக்கு வாங்குறாங்க? 750 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அதனுள் 100 மதிப்புள்ள மின்கலம் பொருத்தினார். அப்ப அந்த வாங்கி எவ்வளவு என்னத்த மின்கலத்தை பொருத்தினாரு. அப்ப மொத்தம் 850 ரூபாய் அதுக்கு செலவு பண்ணிருக்காங்க. அது வெளியுறைக்காக 50 ரூபாய் செலவிட்டார். அப்ப வெளியுறைக்காக 50 ரூபாய், டோட்டலா 900 ரூபாய் அதுக்கு செலவிட்டிருக்காரு. அப்ப அதை 850க்கு அவரால் விற்பனை செய்ய முடிந்தது. ஆனா 900 ரூபாய்க்கு அதுக்கான செலவுலாம் பண்ணிட்டு எவ்வளவுக்கு வித்திருக்காங்க? 850 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. அப்ப 900 ரூபாய் பாத்தீங்கன்னா அடக்க விலை, வித்தது விற்பனை விலை. எது அதிகம் பாத்தீங்கன்னா அடக்க விலை தான் அதிகம். அப்ப லாஸ் ஈக்குவல் டு, நஷ்டம் ஈக்குவல் டு அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை. அடக்க விலை எவ்வளவு? 900. 900லேயே 850 ரூபாய் போச்சுன்னா 50 ரூபாய் அவருக்கு நஷ்டம். அடுத்தது 413. நாதன் ஒரு கிராமத்து விற்பனையாளரிடமிருந்து 800க்கு 10 குடைகள் தேன் வாங்குறாரு. அவர்கிட்ட தேன் வாங்குறாரு. எவ்வளவு? 800 ரூபாய்க்கு 10. அவற்றை ஒரு நகரத்தில் ஒரு அதாவது குடலைன்னு இருக்கு, இங்க குடை வச்சுக்கோங்க, அது டைப் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு குடை 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யறாரு. அவருடைய லாபம் அல்லது நஷ்டம் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப 10 குடை 800 ரூபாய்க்கு வாங்குறாரு. இவர் என்ன பண்றாருன்னா ஒரு குடை 100 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்ப 10 குடை எவ்வளவுக்கு வித்திருப்பாரு? 1000 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. அப்ப வாங்கினது 800 ரூபாய் அடக்க விலை, வித்தது 1000 ரூபாய். எது அதிகம்? வித்ததுதான் அதிகம். அப்ப கண்டிப்பா இவருக்கு லாபம் தான். அதாவது விற்பனை விலை அதிகமா இருந்தா அது லாபம். அப்ப லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. அப்ப விற்பனை விலைனா என்னது? இது செல்லிங் பிரைஸ், இது காஸ்ட் பிரைஸ். சரி, விற்பனை விலை எவ்வளவு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய், அடக்க விலை 800 ரூபாய். எவ்வளவு ரூபாய் லாபம்? 200 ரூபாய் லாபம். அடுத்தது 414. ஒருவர் 400 மீட்டர் நீளமுடைய துணியை 60,000க்கு வாங்கி
அதாவது 400 மீட்டர் துணியை வந்து 60,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. 1 மீட்டர் 400 வீதம் விற்பனை செய்கிறார் எனில் அவருடைய லாபம் நஷ்டம் என்னன்னு கேட்குறாங்க. 400 மீட்டரு 60,000 ரூபாய்க்கு வாங்குறாரு. இது வந்து காஸ்ட் ப்ரைஸ். இப்போ செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 மீட்டரு 400 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ மொத்தம் 400 மீட்டரை எவ்வளோக்கு விற்றுருப்பாங்க? 400 × 400. அப்போ 4 4 16. அப்போ 4 0. 1,60,000 ரூபாய்க்கு அவர் விற்றுருக்காரு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 1,60,000. காஸ்ட் ப்ரைஸ் 60,000. அப்போ அவர் எவ்வளோ லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் தான் வந்து அதிகம். அப்போ லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலை மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அடக்க விலை இது வந்து செல்லிங் ப்ரைஸ். விற்பனை விலை எவ்வளவு? 1,60,000. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 60,000. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 1,00,000. இப்போ 1,00,000 ரூபாய் அவங்களுக்கு லாபம். அடுத்தது 415. ஒரு வியாபாரி ஒரு டசன் 20 ரூபாய் வீதம் 2 டசன் வாழைப்பழங்களை வாங்கினார். அப்போ ஒரு டசன் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு வாழைப்பழம் வாங்குறாங்க. ஆனால் அவர் வாங்கினது 2 டசன். அப்போ 2 டசன்னா 24 பழம். வந்து ஒரு டசன்னா 12 பழம். 24 பழத்தை எவ்வளோக்கு வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு வாங்குறாங்க. 24 பழத்தை ஒரு டசன் 20 ரூபானா 2 டசன் வந்து 40 ரூபா. அப்போ 24 பழத்தை 40 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இதுதான் அடக்க விலை. அடுத்தது அப்போ எவ்வளோ வந்து ஒரு வாழைப்பழம் 3 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு பழம் வந்து 3 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்போ மொத்தம் எத்தனை வாழைப்பழம் வச்சுருக்காங்க? வந்து 24 வாழைப்பழம் வந்து விற்றா 3 ரூபாய்க்கு அவங்களுக்கு எவ்வளோ வந்து கிடைக்குன்னா ரூபாய் 72 ரூபாய்க்கு கிடைக்கும். அப்போ இது வந்து விற்ற விலை எவ்வளவு? 72. வாங்கின விலை 40. ஏன்னா 24 பழம் அப்படிங்கும்போது ஒரு டசன்னா 12 பழம். 12 பழம் 20 ரூபானா 2 டசன் 40 பழம். இப்போ அதாவது 40 பழம் 24 பழம். 24 பழம் 40 ரூபாய்க்கு வாங்கி அதே 24 பழத்தை அந்த ஒவ்வொரு பழமா 3 ரூபாய்க்கு விற்கும் போது 24 பழத்துக்கு 72 ரூபா அவங்க விற்பனை செஞ்சுருக்காங்க. அப்போ எவ்வளோ லாபம்னு பார்த்தீங்கன்னா லாபம் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அதாவது விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவுனா 72 ரூபா. அடக்க விலை 40 ரூபா. இதை மைனஸ் பண்ணால் 32 ரூபா லாபம். அடுத்தது 416. ஒவ்வொரு முக்கோணத்திலும் குறைந்தபட்சம் எத்தனை குறுங்கோணங்கள் இருக்கும் அப்படின்னா ஒரு முக்கோணம் இருக்குன்னா இது ஒரு குறுங்கோணம். கண்டிப்பா ஒரு குறுங்கோணம் இருக்கும் போது குறைந்தபட்சம் 2 குறுங்கோணங்கள் இருக்கும். அடுத்தது 417. ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களும் வெவ்வேறானவை எனில் 3 பக்கமும் வெவ்வேறா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க 2 3 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. வேற பக்கங்கள் அதாவது அளவுகள் வேற இருந்துச்சுன்னா அந்த முக்கோணத்துக்கு பேரு அசம பக்க முக்கோணம். அடுத்தது 418. இரு சமபக்க முக்கோணத்தில் கோணங்கள் சமம். எத்தனை கோணங்கள்? இரு சமபக்க முக்கோணத்தில் எத்தனை கோணங்கள் சமமா இருக்கும்? கண்டிப்பா 2 கோணங்கள் சமமா இருக்கும். அதாவது இந்த பக்கமும் சமம்னா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்க கோணமும் இதுக்கு ஆப்போசிட்ல இருக்க கோணமும் சமமா இருக்கும். 2 பக்கம் சமம்னா 2 கோணங்கள் சமமா இருக்கும். அடுத்தது 419. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் என்னவா இருக்குன்னா 180 டிகிரி இருக்கும். அடுத்தது 420. கடைசி கொஸ்டின் இந்த வீடியோக்கான. ஒரு செங்கோண முக்கோணத்தில் இரு பக்கங்கள் சமம் எனில் அது இரு சமபக்க செங்கோண முக்கோணம். ஒரு செங்கோண முக்கோணத்தில் 2 பக்கங்களும் சமம்னா அந்த 2 பக்கம் பார்த்தீங்கன்னா இரு சமபக்க செங்கோண முக்கோணம் சொல்லுவாங்க. இதோட பார்த்தீங்கன்னா 420 கேள்விகள் நம்ம பார்த்துருக்கோம். தொடர்ச்சியா நீங்க அதை கவனிங்க. புக்ல இருக்க சம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். டெட்ல எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் எடுத்து கொடுக்குறேன். நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.